எடுத்தது நான் பாஸ் கூட ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறது ஹார்டு லெவல். சரி ஓகேன்னு நானும் உள்ளே வந்துட்டேன். என்ன ஊசியா? இந்த ஊசி எடுத்து குத்த போதேன். நான் அதை குத்தி அதோட பல்ல உடைக்க போகிறேனாங்கிறது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் கைஸ். டேய் ஊசி ஊசி எதுக்கும் உனக்கு ஊசின்னு பேர் வச்சான் கைஸ். அவன் டிஃபைன்லாம் பண்ணுறது நம்மளுக்கு எப்படின்னே சொல்ல. இதெல்லாம் போங்கு சீட்டிங். எல்லாம் சீட்டிங் கைஸ். நான் சீட்டிங். ஏய் கிரிட்டிக்கல் போடு. அடா இப்போ நான் ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணி அடிக்கிறேன் பாருங்க. சாமி என்னடா லுக்குற நீ என்ன கைஸ் அடிச்சு போட்டான். என்ன பண்ண நீ? இரு வா நீ வா என்னடா டேய் என்னடா என்னன்னு சொல்லு. என்ன சமாச்சாரம் சாரே? இல்லை என்ன கொள்கிற சமாச்சாரமா என்ன? அதையும் சொல்லிவிடு சாரு. நானே இங்கே கண்ட மாரி கிக் பண்ணிட்டு கிடக்குறேன். சாயால் பக்கத்தில் இருந்தால் தாக்க முடியல. ஆனால் என்னோடய பேஸ்டன்ஸ் நல்லாவே தாக்குது கொஞ்சம். சாவை பார்த்தீங்களா இல்லையா? ஷேடோ இஸ் a winner guys. Die hard fighter. விட மாட்டேன்டா. டேய் விடவே மாட்டேன்டா. அச்சோ எனக்கு யார போடுற. என்ன நானே உனக்கு சும்மா சின்ன பையன் ஏதோ பார்த்துட்டு இருந்தா என் கூடயே வந்து ஜெயிச்சு புட்டியா நீ? இருறா உன்னெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? நான் போயிட்டு இன்னொன்னோட பவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். கேஸ் ஷேடோட ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. இவன் ஒரு ஊரில் இருந்தான் எப்பயும் போல். இவன் இன்னொருத்தனோட காம்பேட் போயிருக்கான். அவனோட அம்மா இதே அடித்து தூக்கிட்டானுங்க. அப்புறமா அவன் பாட்டுட்டு பாலைவனத்தை சுற்றிட்டு இருந்தான். ஒரு வித்தியாசமான இடம் உள்ளே போகலான்னு போனான். அங்கே ஏதோ இருந்துச்சு எடுத்து வச்சவன் தான். ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆச்சு. அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஒளி. எல்லாம் பின்னாடி பார்த்தா கருப்பாக ஷேடோ மாதிரி டக்குன்னு ஏதோ தாக்குச்சு. அவனுக்கிட்ட இருக்க எல்லாமே போய் ஒரு ஷேடோவாக மாறிட்டான். வீரன் born ஷேடோ மேட். ஷேடோவாக வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. நிறையா பேர் கூட சண்டை போடுறான் பையன். சண்டை போட்டு ஜெயிக்கிறான். இது அவன் ரியல் லைஃப்பில் ஷேடோவாக மாறுறதுக்கு முன்னாடி காம்பேட் விளாண்டதில் அவன் தான் எல்லாத்தையும் ஜெயித்தான். இதுதான் இந்த ஷேடோ ஃபைட்டோட ஸ்டோரி. கைஸ் அடுத்த ஃபைட்டுக்கும் அண்ணன் ரெடியா? படாசுமா வரசாம ஓடிடு. அடுத்து என்ன கைஸ் பண்ணோம்? ஓல்டு லெதர் ஜாக்கெட்டை இது வாங்கலாமா? 1255.43 1200 கொடுத்தா வாங்கிடலாம். சரி நம்ம இதில் 1200 ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம்? ரிவார்டு எவ்வளோ? 410. மினிமம் ரிவார்ட் 40, மேக்ஸிமம் ரிவார்ட் 640. இல்லை நான் அடியில் மட்டும் பாருங்கள் வச்சுடுங்க. இங்கே சர்வைவல் வந்துடலாம். இப்போ நான் இந்த சர்வைவல் அடிக்கிற அடியை மட்டும் நீங்கள் பாருங்களே. ஒவ்வொன்றும் மரண அடியாக தான் இருக்கும். கிரேசி வர வைக்க இந்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் கைஸ். கிரேசிடா டே விட மாட்டேன்டா. என்னடா ஜெய் என்னடா சாமி. என்ன கைஸ் ஹார்டு கூட வரல. என்ன இல்லை இது ஹார்டு கூட வரல. கிரேசி வரணும் எனக்கு. இப்போ என்ன கையில் காம்பேட்டோ கையில் இல்லை கையிலேயே என் கூட காம்பேட் போடுறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் வரணும்? எவ்வளோ தைரியம் வரணும்?
என்ன கைஸ் வெப்பனும் இல்லை ஒன்றும் இல்லை அடித்தா ஒரு அடி எனக்கு விழவும் மாட்டேங்குது. கால் தான் பொச்சு வைக்கிறான். தோ போட்டேனே அதுதான் இவங்க அதையும் முடிஞ்சு கைஸ். செகண்ட் ரவுண்ட் கூட தாண்ட முடியாமல் இருந்தேன். இப்போ செகண்ட் ரவுண்டு முடிஞ்சாச்சு. இல்லை நான் 5வது ரவுண்டு வரைக்கும் போனது எனக்கே நினப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் சும்மா தான் சொன்னேன். இந்த ராக்ஸ்டர்ஸ் வச்சுட்டு போட்டு தள்ளிடுறான் கைஸ். நீங்கள் இவனை இந்த பீஸ் எல்லாத்தையும் சும்மா ஊட்டவே கூடாது. என்ன கைஸ் அவனுக்கு மட்டும் ஹார்ட் வந்திருக்கு. அவ்வளோ மும்மரமாக விளாட்லையோ 3 காம்பு விட்றான். வேறு நார்மல் பிளேயர்ஸ் மாதிரி சர்வைவலில் இருக்க மாதிரி இல்லாமல் அன்ட்ரெயின்டு மாதிரி இல்லாமல் ட்ரெயின் தான் இருக்கான். நான் ப்ரூட் விளாட்டேன். டே தம்பே அண்ணன் விட மாட்டேன் பார்த்துக்கோ. நீ என்ன தான் ப்ரூட்டலாக இருந்தாலும் அண்ணன் ஹார்டு செத்துருவனி. டே என்கிட்ட கொஞ்சம் ஹெல்த் இருந்தாலும் நல்லா ஒரு ப்ரோ ஃபைட்டர்ஸா. உங்ககிட்ட ஹெல்த்து பார் தாண்டா பெருசாக இருக்குது. ஆனால் ஏன்ட்ட தாண்டா ஹெல்த்து ஜாஸ்தியாக இருக்குது. யாரால்டா ஜாஸ்தியாக அடி வாங்க முடியும்? இல்லை ஜி 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 என்ன ஜி நீங்கள் நிஞ்சா ஜி என்ன ஜி இப்படி பண்ணுறீங்களா ஜி நீங்கள்? அப்படியே இந்த நிஞ்சா தான் எல்லாத்தையும் ப்ளக் பண்ண மாதிரி பண்ணுவாங்க பாருங்க இந்த நிஞ்சா. 150 கைஸ் எப்படியும் அப்கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே முடியவே முடியாது கைஸ். அவள் தான் என்னால் முடிஞ்சது. இந்த ஊசி எல்லாத்தையும் இருங்க கைஸ். என்னோட ஃபைட்டிங் ஸ்கில் மொத்தத்தையும் இறக்குறேன். ஒரு 4-5 மூவ் நான் போய்விட்டு இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் பார்க்கலாம். சால்ட்டு அடிக்கிறது, குதிச்சு அடிக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். குதிச்சு ஒரு கிக் விட்றேன். சாவை நாங்கள் இது போயிட்டுருக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாதே. என்ன பண்ணுறது அச்சச்சோ போட்டுருவான் போல. சரே நான் ஒரு வாட்டியாக ஜெயிச்சுக்கிறேன். சரி உங்கள் பாஸை நான் பார்க்க மட்டும்தான் செய்யணும். நான் உண்மையாக பண்ண மாட்டேன். நான் பார்க்க வந்தக்குள்ளேயே இப்படிலாம் பண்ணிங்கன்னா நானும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால என்னை மட்டும் விட்டுருங்க. சரி ப்ளீஸ் இதெல்லாம் பொய்யுங்க. நம்மளுக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும். லிங்க்ஸு பாஸ் வாழ்க லிங்க்ஸு பாஸ் வாழ்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அப்போ தான் நான் இந்த ஃபைட்டில் ஜெயிக்க முடியும். விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பையன். உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. மறுபடியும் அடியுது இது. சாரே ப்ளீஸ் சரி நான் சும்மா உங்கள் பாஸை அடிக்கலாம் போகல சார். சும்மா நான் ஆல்ரெடி பார்த்துட்டு வரதான் தான் சரி போகிறேன். உங்கள் பாஸில் நான் தொடக்கூட மாட்டேன் சார். அச்சச்சோ இவன் ரொம்ப உருட்டுறான்னு வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சே. இது காண்டமிருக்கும். டேய் நான் நிஜமா பாத்தல அடிக்க போலடா. டேய் காண்டு நடா போண்டு போஜி. நான் மறுபடியும் ஃபைட் பண்ணுவேன். எத்தனை வாட்டி வேணாலும் நான் ஃபைட் பண்ணி இதே மாதிரி தான் நான் சிக்க போகிறேன். போங்க கைஸ் இதெல்லாம் மேலேக்கே அது போட்டுடலாம். இருங்க ஒரே வாட்டி தான் போட்டு அப்படியே லாரியில் விட்டு ஏற்றிட்டு போயிடலாம் ஊசி. நான் இந்த வாட்டி ரொம்ப ப்ரூட்டலாக மாறிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ ஊசி. ஐ எம் ப்ரூட்டல் சாரி. ஊசி என்ன அப்படியே பெரிய பிஸ்தா பருப்பு முந்திரிக்காய் கொட்டை பன்றிக்காய் பட்டைன்னு நினப்போ இது வந்துட்டேன். ஷாக் அடித்தேன் பத்தியா இல்லையா உனக்கு? என்கிட்ட வெப்பன் இருக்கு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரூஃப் எனக்கு என்ன உங்ககிட்ட மறுபடி சாயம் வந்துருச்சு. என்ன நான் ஓரளவுக்கு நான் பொறுமையாக இருப்பேன். என்னோட பொறுமையை நீயும் ரொம்ப சோதிச்சுட்டு புரிஞ்சா வாய மூட்டு கிடக்கணும். என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சாச்சு கைஸ். இதுக்கு மேலே முடியாது. எனக்கு 1.30K வேணும் போ. 1.30K. I am defeated. Impossible. The order will not enrage your call. Will be hunted and punished. Shadow. அதான் பார்த்ததுலாமே
இதை பார்த்துடலாமே. இதோ கத்தி நக்கியோட நமக்கு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, எப்படியோ அசால்ட்டாக தான் இருக்க போகுது, நார்மல் தான். போட்டுடுவோம். இவ்வளோ பேசிக்கிட்டு வேலை ஆகணும்னா கடுப்பாயிடும். இப்போ நம்ம போட்டுருக்கிறது கெண்டோ பிரஸ்ட் பிளேட். அப்படியே நம்ம முடிச்சிடலாம் போலையேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள முடியல. ஷாக்கா வாங்கினியா? என்ன தான் வந்து ஒரு வாட்டி அடியேன் பார்க்கலாம் எவ்வளோ எழுத போகுதுன்னு. அடி என்ன தொட்டு பார்த்துட்டு இருக்க? பார்க்கலாம் நீ எப்போ தான் என்ன வந்து அட்டாக் பண்ணுறேன்னு. ஏய் காண்டம் இருக்கோமே. அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி நடிப்பு தாங்க. 2 நிமிஷம் வெட்டியாக நின்றுட்டு இருந்தேன், ஒன்றும் பண்ணல. நான் தான் போய் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஷை அதெல்லாம் சாமி சுவாதி சாமி என்ன கிஷ் பண்ணுறது? டேய் சாவி அச்சச்சோ போச்சே முடியல. டேய் ஷாக்கா எனக்கே ஷாக்கா இல்லை விட மாட்டேன். இல்லை ஜி எனக்கு புரியல ஜி. மூணு வச்சு கும்மி எடுத்துடுவேன். நம்ம அந்த கார்னர் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அச்சோ வடப்போச்சே என்னங்க இது தோற்று போயிட்டோம். இதுக்கு தான் வர வாயை விடக்கூடாதுன்னு பையன். வாங்க அந்த மூளைக்கு கொண்டு போய் மொக்குவோம். இதோ வந்தாச்சுல கார்னருக்கு. என்ன பறக்கிற? எனக்கு மட்டும் ஓடிடுறா கைப்புள்ள. அடி ஷாட். Thorn, you are dead. Okay? Thorn dead-ஆ இல்லையான்னு நான் கேட்கல guys. Thorn is dead-ன்றேன். சொன்ன மாதிரியே Thorn is dead. The pro is here back. இப்போ 669 டாடா பை பை guys. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.